So last class we seen about the process of controlling. Now we are going to see about the techniques of managerial controlling. So என்னென்ன techniques வந்து ஒரு controlling processல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற எந்தெந்த ப்ராசஸ் மூலியமா நம்ம அந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கறத பண்ணலாம், எந்தெந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த கண்ட்ரோலிங்கை வந்து நம்ம அந்த ப்ராசஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் மேனேஜரல் கண்ட்ரோலிங் அப்படிங்கறத வந்து ரெண்டா வந்து டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அண்ட் அனதர் ஒன் இஸ் மாடர்ன். ஸோ ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ல யூஸ் பண்றாங்க அண்ட் மாடர்ன் டெக்னிக்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்னு பார்க்கும்போது யூஸ்டு பை கம்பெனிஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் டெக்னிக் வந்து மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்டு ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்றாங்க. பட் மாடர்ன் டெக்னிக்ங்கும் போது இது வந்து ட்ரெடிஷ்னல் விச் இஸ் தி கன்வென்ஷனல் மெத்தட். அப்போ வந்து யூஸ் பண்ண மெத்தட் ஃபார் full and full traditional. But modern போது இப்போ nowadays many recent ideas and techniques like innovations புதுசு இப்போ கொண்டு வந்து இப்போ மாடர்ன் டெக்னாலஜில எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலிங் பண்றாங்க அப்படிங்கறத the recent ideas and techniques. These are new ways to control the organization. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புது வழி அப்படின்னு சொல்றாங்க for control the organization. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் பொறுத்த வரைக்கும் கீழே என்னென்ன மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்சனல் அப்சர்வேஷன். ஸோ ஒன்னொன்று பற்றி ஃபுல்லாக உள்ள நம்ம பிரீஃபாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அப்சர்வேஷன், செகண்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், தேர்ட் ஒன் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் பட்ஜெட் கண்ட்ரோல். இன் மாடர்ன் டெக்னிக்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரேஷியோ analysis, responsibility accounting, management information system and PRT and CPN. So இதெல்லாம் வந்து மாடர்ன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்சனல் அப்சர்வேஷன். So personal observation is one of the traditional technique used to control the organization. So ஒரு organization control பண்ண ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்குன்னு சொன்னா ஒன் இஸ் ட்ரெடிஷ்னல் டெக்னிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் மாடர்ன் டெக்னிக். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ல ஒண்ணுதான் வந்து பர்சனல் அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பர்சனல் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஹெல்ப்ஸ் தி மேனேஜர் டு கலெக்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ மேலாளர் நேரடியாக தகவல்களை பெற உதவுகிறது. ஸோ ஒரு பர்சனல் ரிலேஷனா ஒரு பர்சனலா வந்து ஒரு சுப்பீரியரும் சப்பார்டினேட். இப்ப சப்பார்டினேட்னா யாரு? ஒரு எம்ப்ளாயிஸ். சுப்பீரியர்ங்கும் போது ஒரு மேனேஜர். ஸோ ஒரு பர்சனலா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அந்த ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் நடக்க அப்சர்வ் பண்றதா வந்து நம்ம பர்சனல் அப்சர்வேஷன். நேரடியாவே வந்து ஒரு மேனேஜர் வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளால வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் எம்ப்ளாயிஸ் பத்தி அண்ட் என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். அதான் மேலாளர் நேரடியாக தகவல்களை பெற உதவுகிறது அப்படின்னு சொல்றேன். The second one is the manager directly observes the work performed by the subordinates. So manager வந்து directly will observe the work performed by the subordinates. Subordinateங்கிறது யாரு? நம்ம எம்ப்ளாயிஸ். அதாவது கீழே சுப்பீரியருக்கு கீழே இருக்காங்க, மேனேஜருக்கு கீழே இருக்கவங்க தான் எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த எம்ப்ளாயிஸை வந்து மேனேஜர் டைரக்டா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. எதை அப்சர்வ் பண்ணுவாங்க? சுப்பீரியர் என்னென்ன ஒர்க்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்றதுதான் வந்து பர்சனல் அப்சர்வேஷன். ஸோ விச் மேனேஜர் டைரக்ட்லி அப்சர்வ்ஸ் தி சபார்டினேட்ஸ். அதான் மேலாளர் தமது கீழமை ஊழியர்கள் செய்கிற பணிகளை நேரடியாக கவனிக்கிறார்கள். ஸோ directly observe the work performance. It also creates a pressure on the employees to perform well as they are being observed. ஸோ இந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்ன, இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து ஒரு மேனேஜர் வந்து நம்மளை மானிட்டர் பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாய் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒர்க்ஸ் வந்து நல்லா பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து அண்டர் அப்சர்வேஷன், ஒருத்தர் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும் எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஊழியர்கள்
மேற்பார்வை செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் முனைப்புடன் பணியாற்றும் மனப்பாங்கு உருவாகிறது. யாருக்கு? எம்ப்ளாயிஸ்க்கு. நம்மள வந்து ஒருத்தங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம கரெக்டா அந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல எதுக்குள்ள ஒன்று பாத்தீங்கன்னா, இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி பர்சனல் அப்சர்வேஷன், which is the traditional techniques of controlling. And the second one is statistical reports. ஸோ இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் டெக்னிக் தான். நமக்கு வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல், இதெல்லாம் மாடர்ன் டெக்னிக்ஸ் வேர் யூஸ்ட் இன் கண்ட்ரோலிங். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸுங்கும் போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆவரேஜஸ், பர்சன்டேஜஸ், ரேஷியோஸ். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ங்கும் போது இட் வில் பி ஃபுல் அண்ட் ஃபுல் இன் தி ஒரு நியூமரிக் டேர்ம்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த நியூமரிக் ஃபார்ம்ல இருக்கும்போது அது மூலியமா நம்மளால ஒரு அனாலிசிஸ் பண்ணி எந்த இடத்துல கண்ட்ரோலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வந்து எது மாதிரிலாம் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜா கொடுக்கும், சராசரியா கொடுக்கும், பெர்சன்டேஜஸ், சதவீதம், ரேஷியோஸ், விகிதங்கள். ஸோ இந்த 3 பேசிஸ்ல வந்து நம்ம அந்த ரிப்போர்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ் டு ப்ரெசென்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு தி மேனேஜர்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸை வச்சு நம்ம மேனேஜர்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எது? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ். The information is presented in the form of charts, graphs, tables, etc. Help the managers to analyze the data. ஸோ இப்போ மேனேஜர்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் ஃபார்ம்ல, ஒரு கிராஃப் ஃபார்ம்ல, இல்லைன்னா ஒரு டேப்லர் ஃபார்ம்ல வந்து கொடுக்க முடியுமா? அந்த மேனேஜர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து த இன்ஃபர்மேஷன் இஸ் பிரசன்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் சார்ட்ஸ், கிராஃப்ஸ், டேபிள்ஸ் எக்ஸெட்ரா helps the manager to analyze data. இப்போ இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, 2016 sales was 20% and 2018 sales was 18%. It can be observed that sales has dropped, hence control measures should be taken to increase sales அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு 2016ல நம்மளோட சேல்ஸ் பர்சன்டேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் படி 20% இருக்கு. பட் ஆஃப்டர் 2 இயர்ஸ், அதாவது 2018 நம்மளோட சேல்ஸ் வந்து 18%. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 20% இருக்கு, இப்போ 18% போது 2% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி டிக்ரீஸ் ஆயிருக்கனால என்னங்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம வந்து கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் ப்ராப்பரா எடுத்து நம்மளோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்படி வந்து அனாலிசிஸ் பண்றோம். இப்போ 2016ல 20 இருக்கும் போது 2018ல வந்து 18 இருக்கு. அப்ப என்ன, ஆட்டோமேட்டிக்கா இது குறைஞ்சிருக்குங்கும் போது we are making analyzing the data. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ அப்படி அனலைஸ் பண்ற மூலியமா எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம், ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ப்ராப்பர் கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் வச்சு ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி வே ஆஃப் ட்ரெடிஷ்னல் டெக்னிக். அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். Next, third one is break-even analysis. So break-even analysis, it is a technique used by managers to study the relationship between cost, volume, and profit. ஸோ இதுவும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டெக்னிக் தான் கண்ட்ரோலிங்ல. ஸோ இது எதுக்காக வந்து இந்த டெக்னிக் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனேஜர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது, எதை கண்ட்ரோல் பண்றது? ஸோ இது பேசிக்கலி பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அது எதோட ரிலேஷன்ஷிப், எதுக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் காஸ்ட், வால்யூம் அண்ட் ப்ராஃபிட். ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி தான் வந்து இதோட ரிலேஷன்ஷிப்ல மேனேஜர் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் போது 3 டேர்ம்ஸை வந்து மெயினா ரிலேஷன்ஷிப் படிக்கிறது. என்னென்ன 3 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் காஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் வால்யூம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம கண்ட்ரோலிங் ப்ராசஸை கொண்டு வரது தான் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ்.
So break even means a no profit and no loss situation. So break even அப்படிங்கனால என்னன்னா no profit no loss. எந்த விதமான ப்ராஃபிட்டும் இருக்காது, எந்த விதமான லாஸ், அதாவது எந்த விதமான இழப்பும் இருக்காது அப்படிங்கிறாங்க. That is break even. So it helps the manager to track the profit and sales and control the activities. ஸோ இந்த அனாலிசிஸ் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜர் ஒரு ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் தி ஆக்டிவிட்டிஸ் வந்து ட்ராக் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் பீட்டா if Bata company இருக்குல்ல, Bata company incurs a cost of 1 lakh rupees to manufacture leather shoes. So leather shoes வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு Bata company வந்து 1 lakh rupees வந்து காஸ்ட் இன்கர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அண்ட் தி பிரைஸ் ஈச் ஷூஸ் அட் 1000 rupees. ஸோ ஒவ்வொரு ஷூ 1000க்கு அவங்க விற்கிறாங்க. ஸோ 1000ங்கும் போது ஒவ்வொரு ஷூ 1000ங்கும் போது அப்போ நம்ம எவ்வளவு ஷூஸ் விற்கணும்? 100 ஷூஸ் வித்தாதான் நமக்கு 1 lakh வரும் இல்லையா? ஸோ அதை இங்க பாருங்க. ஸோ எவ்வளவு காஸ்ட் இன்கர் ஆகுது? 1 lakh காஸ்ட் இன்கர் ஆகுது. ஒரு ஷூவோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1000. ஸோ மொத்த செலவு வந்து 1 lakh, ஒரு யூனிட்டோட இது வந்து 1000 அப்படிங்கும் போது டோட்டலா நம்ம எவ்வளவு ஷூஸ் வித்தா நமக்கு 1 lakh ரீச் ஆகும் பாத்தீங்கன்னா 100 ஷூஸ் இல்லையா? பிகாஸ் நீங்க 0 ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். அப்போ 100 ஷூஸ் தான் இருக்கும். ஸோ 100 ஷூஸ் வந்து நம்ம சேல் பண்ணா we can reach the 1 lakh. அப்போ வந்து நார்மலா நம்ம 1 lakh rupees வந்து காஸ்ட் இன்கர் ஆகுது. நம்ம 1 lakh போட்டதை நம்ம 1 lakh வந்து எடுக்கிறதுக்காக அந்த 100 ஷூஸை வந்து நம்ம விற்கிறோம். அப்படிங்கும் போது இதுல எந்த விதமான ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது, எந்த விதமான லாஸும் கிடையாது. இட் இஸ் இன் தி ஈக்குவல் ஸ்டேஜ். அதுதான் என்ன சொல்றாங்க, they need to sell 100 shoes to earn back 1 lakh rupees. So when the company sells it 100 shoes, it makes 1 lakh. However, it is a no profit, no loss situation. So அந்த 1 lakh காஸ்ட் இன்கர் ஆயிருக்கு. ஸோ அந்த 1 lakh வந்து 100 ஷூஸ் விற்று நம்ம மறுபடியும் ரீட்டைன் பண்றோம். அப்படி பண்ணும்போது இதுல எந்த விதமான 1 lakh மேல அதிகமாகவும் நம்ம வரல, 1 lakh கீழேயும் வரல. ஸோ 100 ஷூ விற்கும் போது நமக்கு 1 lakh வந்துருச்சு. அப்படிங்கும் போது இது வந்து நோ ப்ராஃபிட் அண்ட் நோ லாஸ் சுச்சுவேஷன். அதான் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். So, and the fourth one is budget control. So, budget control is also the traditional technique. So, budget control அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா is a technique of control in which all operations are planned in advance in the form of budget. ஸோ நம்ம ப்ரீ பிளான்டா ஒரு விஷயம், ஒரு பட்ஜெட்டை வந்து அட்வான்ஸா நம்ம போட்டு வைக்கிறதா வந்து பட்ஜெட் கண்ட்ரோல். ஸோ இதனால எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறது ப்ரியாரா வந்து அந்த பட்ஜெட் வந்து நம்ம அட்வான்ஸா ஃப்ரேம் பண்ணிடணும். அதுதான் இஸ் த டெக்னிக் ஆஃப் கண்ட்ரோல் இன் விச் ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பிளான்ட் இன் அட்வான்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட் இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம். ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், இவ்வளோ இன்கம் ஆகும்ட்டு நம்ம வந்து அட்வான்ஸா பிளான் பண்ணி ஒரு எஸ்டிமேஷன் வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் பட்ஜெட். ஸோ இட் கேன் பி யூஸ் டு கம்பேர் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் அண்ட் பட்ஜெட். ஸோ நம்ம ப்ரீ பிளான்டா ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அந்த பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் கூட நம்மளால கம்பேர் பண்ற மூலியமா நம்மளோட பட்ஜெட்டும் நம்மளோட ஆக்சுவல் ரிசல்ட்ஸையும் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத வந்து ஈஸியா நம்மளால கம்பேர் பண்ண முடியும். அதுதான் இங்க பட்ஜெட் கண்ட்ரோல். ஸோ பட்ஜெட் கண்ட்ரோல் இஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகும், இவ்வளவு இன்கம் ஆகும், இன்கர் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ப்ரியாரா ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி, அதாவது ஒரு அட்வான்ஸா பிளான் பண்ணி வைக்கிறது. ஸோ வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டையும் ஆக்சுவல் ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்றதுதான் பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பட்ஜெட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து நம்ம பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு இது நம்ம போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேல்ஸ் பட்ஜெட். ஸோ சேல்ஸ் பட்ஜெட்ங்கும் போது a statement of what an organization expect to sell in the terms of quantity as well as volume.
சோ நம்ம வந்து எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறது. அதான் பாருங்க, ஒரு நிறுவனத்தின் விற்பனை அளவும் மதிப்புமாக எதிர்பார்க்கப்படும் நிலையை விவரிக்க அறிக்கை. சோ ப்ரியாரா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் இவ்வளவு குவான்டிட்டி இவ்வளவு வேல்யூ வரும்னா எதுல சேல்ஸ் பண்றது மூலியமா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றதா சேல்ஸ் பட்ஜெட். ஸோ சேல்ஸுங்கும் போது விற்பனை. ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வாட் அன் ஆர்கனைசேஷன் பிளான் டு ப்ரொடியூஸ் இன் தி பட்ஜெட்டட் பீரியட். ஸோ எவ்வளோ நம்ம இப்போ உற்பத்தி பண்ணணும் அதுதான் வந்து ப்ரொடக்ஷன். உற்பத்தி பண்றத வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ப்ரியாரா பிளான் பண்ணி வைக்கிறதா ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஸோ சேல்ஸ் பட்ஜெட்டும் போது விற்பனை பண்றத வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணி வைக்கிறோம். ப்ரொடக்ஷன் போது எவ்வளவு உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணி வைக்கிறதா ப்ரொடக்ஷன் பட்ஜெட். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் பட்ஜெட். ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுங்கும் போது உற்பத்தி அளவு எப்படி அப்படிங்கறது எஸ்டிமேட் பண்றது. இப்போ மெட்டீரியல் பட்ஜெட்டுங்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன பட்ஜெட்டுங்கிறது எஸ்டிமேட் பண்றது. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் குவான்டிட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ஒரு எஸ்டிமேட்டட் குவான்டிட்டி அண்ட் காஸ்டா வந்து ஃப்ரேம் பண்றதா மெட்டீரியல் பட்ஜெட். நெக்ஸ்ட் கேஷ் பட்ஜெட். கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ஃபார் தி பட்ஜெட்டட் பீரியட். ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருது எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கறத வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம். ஆன்டிசிபேட்னா ஒரு ஃபியூச்சர்ல வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் அந்த ஆன்டிசிபேட்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் ஃபார் தி பட்ஜெட்டட் பீரியட். நெக்ஸ்ட் கேபிட்டல் பட்ஜெட். ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டும் போது எஸ்டிமேட்டட் ஸ்பெண்டிங் ஆன் மேஜர் லாங் டேர்ம் அசெட் லைக் நியூ ஃபேக்டரி ஆர் மேஜர் எக்யூப்மெண்ட். ஸோ இப்போ நியூ ஃபேக்டரிங்கும் போது அதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், மேஜர் எக்யூப்மெண்ட், ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி அதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போது அந்த லாங் டேர்ம் அசட்டுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம எஸ்டிமேஷன் போடுறோம் ஸ்பெண்டிங் போடுறோம் அதுதான் வந்து கேபிட்டல் பட்ஜெட். இங்க பாருங்க, புதிய தொழிற்சாலை பெரிய உபகரணங்கள் போன்ற நீண்ட கால முதலீட்டுக்கான செலவுகளை மதிப்பீடுகள். ஸோ லாங் டேர்ம் அசட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற எஸ்டிமேஷன் தான் கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பட்ஜெட். ரிசர்ச்ங்கும் போது ஒரு புது இனோவேட்டிவ் திங் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது இன்னும் நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆகிறது எல்லாம் ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி வைக்கிறது தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பட்ஜெட். ஸோ இதெல்லாம் பட்ஜெட் கண்ட்ரோல் கீழே வரும். ஸோ இதுல இருந்தா வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் நம்ம சொல்றோம். ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், which is the personal observation. Second one is statistical reports, and the third one is break-even analysis, and the fourth one is budget control. So on the budget control கீழே sales budget, production budget, material budget, cash budget, capital budget, research and development budget. இப்போ மாடர்ன் டெக்னிக்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப பார்த்ததுன்னா ஒரு ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் மெத்தட் அப்படி பார்த்தோம். இப்போ மாடர்ன் டெக்னிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாடர்ன் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது யூஸ் டு கால்குலேட் ஹவு மச் ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் ஹேஸ் பீன் அச்சீவ்ட் அவுட் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்டட் பை தி ஆர்கனைசேஷன். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணதுல எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதை தான் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுல நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு கால்குலேட் ஹவு மச் ப்ராஃபிட் or return has been achieved out of the capital invested by the organization. So
It can be used to measure the performance of an organization or of its individual departments or divisions. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது ஸோ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம் தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் கேன் பி யூஸ் டு மெஷர் தி நம்ம ஒரு ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர் இட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆர் ஒவ்வொரு டிவிஷன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ண இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் ஆர் நெட் இன்கம் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்படிதான் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேல்ஸுக்கு நம்ம எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேல்ஸ் நமக்கு வந்திருக்கு, இவ்வளோ இன்கம்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ சேல்ஸ்க்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணதுல எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது பார்க்கறத ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் டு கண்ட்ரோலிங் ப்ராசஸ். ஸோ செகண்ட் ஒன் is ratio analysis. So ratio analysisங்கிறது என்னன்னா it refers to analysis of financial statement through computation of ratios. So நிறைய ratios வச்சு நம்ம ஒரு financial statementல நம்ம கம்ப்யூட் பண்றது. அதான் பாருங்க, விதி அறிக்கைகள் விகிதங்களின் கணக்கீடு செய்வதன் மூலம் பகுப்பாய்வு செய்வதை குறிக்கும். ஸோ அது வந்து விகிதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்ல ரேஷியோஸ்ங்கிறது விகிதங்கள். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது கம்ப்யூட் பண்றது. ஸோ அந்த ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கறத வந்து அதுலயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ லிக்விடிட்டி ரேஷியோனா எபிலிட்டி ஆஃப் தி பிசினஸ் டு பே தி அமௌண்ட் டியூ டு இட்ஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பிசினஸ்க்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கேஷா வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு தர முடியுது அப்படிங்கறத லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, நிறுவனத்தால் அதன் பங்குதாரர்களுக்கு, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கம்பெனி ஒரு அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகைகளை செலுத்தும் திறனை அளவிடும் விகிதங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு கேஷா தரோம், அமௌண்ட் தரோம், பே பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த ஸ்டெபிலிட்டியை பார்க்கறதா வந்து லிக்விடிட்டி ரேஷியோ. அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் சால்வென்சி ரேஷியோ, எபிலிட்டி ஆஃப் அ பிசினஸ் டு சர்வீஸ் இட்ஸ் இன்டெப்டட்னஸ். ஸோ சால்வென்சி ரேஷியோ நிறுவனம் தனது கடனை செலுத்தும் திறனை அளவிடும் விகிதங்கள். ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட கடனை வந்து செலுத்துறாங்க அப்படிங்கிற அந்த திறனை வந்து மெஷர் பண்றது தான் வந்து நம்ம சால்வென்சி ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல அனலைஸ் தி ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ். நிறுவனத்தின் லாப நிலையை பகுப்பாய்வு செய்ய பயன்படும் விகிதங்கள். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு, ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குன்னா எந்த பொசிஷன்ல நம்ம பிசினஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்றதா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. And the fourth one is turnover ratio. Turnover ratio na turnover ratios are calculated to determine the efficiency operation based on effective utilization
ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிசோர்சஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒரு ஆப்ரேஷன்ஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற அந்த கால்குலேட் பண்றது டேர்ன் ஓவர் ரேஷியோ. வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் செயல்பாடுகளின் திறனை நிர்ணயிக்க இந்த விகிதங்கள் கணக்கிடப்படுகிறது. ஸோ அந்த ரிசோர்சஸை எந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்டா எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ஆப்ரேஷன்ஸை வந்து எஃபிஷியன்சியா ஒர்க் அவுட் பண்ணி அந்த டேர்ன் ஓவரை கொண்டு வரோம் அப்படிங்கிறத வந்து டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. And the third one is responsibility accounting. So responsibility accounting is a system of accounting in which different section, deviation and department of an organization are set up as a responsibility center. So இந்த responsibility center அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டிவிஷன்ஸ்லயும் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன சொல்றாங்க, சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் இன் விச் டிஃப்ரெண்ட் செக்ஷன். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்னு வைப்பாங்க. எதுக்கு? டு டேக் ஓவர் தட் பர்டிகுலர் டிவிஷன் பத்தின அந்த சென்டர்ஸ் வந்து ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஸோ நம்ம டார்கெட்ஸ் எப்படி அச்சீவ் பண்றதுன்னு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறோம். ஸோ தி ஹெட் ஆஃப் தி சென்டர் இஸ் responsible for achieving the target set for his சென்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னா இந்த மார்க்கெட்டிங்ல எந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும், ஒரு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணுங்கிறது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் the head of the center is responsible for achieving the target set for his சென்டர். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் தான் வந்து அந்த பர்டிகுலர் டிவிஷன், அதாவது அந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள் பாருங்க, காஸ்ட் சென்டர். இப்போ காஸ்ட் சென்டர்ல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்னா அந்த காஸ்ட் சென்டருங்கும் போது காஸ்ட் இன்கர்டு இன் தி சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்ன காஸ்ட் நமக்கு இன்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறது வந்து இந்த காஸ்ட் சென்டரோட வேலை. இப்போ ரெவன்யூ சென்டருங்கும் போது எந்த அளவுக்கு நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் ரெவன்யூ, இன்கம் அண்ட் மார்க்கெட்டிங். ப்ராஃபிட் சென்டர்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் ரெவன்யூ அண்ட் காஸ்ட். ஏன்னா ப்ராஃபிட்டுங்கும் போது எந்த அளவுக்கு ரெவன்யூ, காஸ்ட் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்மளால ப்ராஃபிட்டை வந்து அசஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ப்ராஃபிட் சென்டர் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் ரெவன்யூ அண்ட் காஸ்ட். ஸோ ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. எதுக்காகனா நம்ம ஆர்கனைசேஷனோட டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக. ஸோ ஆர்கனைசேஷனோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு டிவிஷனோட அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸும் ஒவ்வொரு சென்டரோட அப்ஜெக்டிவ்ஸும் நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்குதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. Next, management information system, fourth one is. So management information system is a computer-based information system that provides information and support for managerial decision making. So இந்த அது வந்து MIS நம்ம சொல்லுவோம், அதான் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் விச் இஸ் இன் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி இருக்கும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் சப்போர்ட் ஃபார் மேனேஜரல் டிசிஷன் மேக்கிங். ஸோ விச் கிவ்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கும். எதுக்காக? ஒரு டெசிஷன் மேக்கிங் நம்ம பண்றதுக்காக. வாட் ஆர் தி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து அது வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா நம்மளால டெசிஷன் மேக் பண்றதுக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்றது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ it provides the information to the manager in the form of data at the right time so that appropriate corrective actions may be taken. ஸோ எந்த டைம்ல வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ ஸோ அந்த டைம்ல கரெக்டாக வந்து மேனேஜர்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அப்படி கரெக்டான டைம்ல வந்து அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ஒரு மேனேஜர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மூலிமா நம்மளால ஒரு கரெக்ட் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியும், கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுக்க முடியும் அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேட்டா அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஸோ
இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். எங்கன்னா எல்லா லெவல்ஸ், 3 levels ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் லோவர் லெவல். ஸோ அந்த எல்லா லெவல்லையுமே நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இட் சப்போர்ட்ஸ் ஃபார் பிளானிங், டெசிஷன் மேக்கிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ பிளானிங் பண்ற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ப்ரியாரா டெசிஷன் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ரொவைடட் பை சேவிங் டைம். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து மேனேஜருக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுக்கறனால இட் வில் சேவ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். Next one, management audit. So management audit is a process of judging the overall performance of the management. So auditing பண்றாங்க, management auditing பண்றது என்னன்னா is the process of judging overall performance அந்த மேனேஜ்மெண்ட்ல எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம ஜட்ஜ் பண்றோம். அதான் overall performance of the management. It checks how efficient and effective the மேனேஜ்மெண்ட். ஸோ எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா எஃபெக்டிவா அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் தி பாலிசி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். இன் கேஸ் ஆஃப் எஃபிஷியண்டா இல்ல, எஃபெக்டிவா இல்ல அப்படிங்கும்போது அந்த மேனேஜ்மெண்டோட பாலிசி, எந்த பாலிசிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் டு தி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆடிட்டிங் பண்ற ப்ராசஸ் தான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஐடென்டிஃபைஸ் தி டிஃபெக்ட்ஸ் இன் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ற மூலியமா அவங்க ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது ஏதாச்சும் குறை இருக்கா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் கோஆர்டினேஷன் அமாங் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கும் போது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுங்கும் போது ஓவராலா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு coordination improve பண்ணுது. It helps in improving coordination. Helps to bring changes in policies according to changes in environment. So ஏதாச்சும் policies changes பண்ணோம்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட். தி கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்டினியூஸா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே வரனால, அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்றதுனால நம்மளோட கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எஃபெக்டிவா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் அண்ட் மாடர்ன் டெக்னிக்ஸ் பார்த்தோம். ஸோ மாடர்ன் டெக்னிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் ரேஷியோ அனாலிசிஸ், தேர்ட் ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட், அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் தி மாடர்ன் டெக்னிக்ஸ் இன் மேனேஜரல் கண்ட்ரோலிங். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதில் ஐடென்டிஃபை தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் ப்ராசஸ். ஸோ நம்ம கண்ட்ரோலிங் ப்ராசஸோட ப்ராசஸ் 5 ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 5 ப்ராசஸை ஆர்டர் பண்ண சொல்லுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட்டிங் அப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், அண்ட் தி செகண்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸோட மெஷர் பண்ணுவோம், அப்புறம் கம்பேர் பண்ணுவோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது ஏதாச்சும் டீவியேஷன்ஸ் இருந்தால் அந்த டீவியேஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ சிபிஏடி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். CBDA. Option D is the correct answer. And the next question is,
only 5% in labor cost may be more troublesome than a 15% increase in postal charges. Identify the concept pointed out in the statement. இது நாம லெசன்ஸ்ல பார்க்கும்போது லைக் ரா மெட்டீரியல்ஸ் வச்சு அண்ட் டெலிஃபோன் சார்ஜஸ் வச்சு பார்த்தோம். இங்க வந்து லேபர் காஸ்ட் அண்ட் போஸ்டல் சார்ஜஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ 5% லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப ட்ரபிளா இருக்கும், மோர் தென் 15% போஸ்டல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நார்மலா கீழே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்ட்ரோல், அதாவது டீவியேஷன்ஸ் கண்டுபிடிக்கல ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ critical point control என்ன, it focuses on the controlling the most important areas that significantly impact the organization. ஸோ எந்த ஏரியா நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஸோ அந்த ஏரியாவோட நம்ம டீவியேஷன்ஸ் தான் மெயினாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லேபர் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கு, இப்போ 15% போஸ்டல் சார்ஜ் அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து போஸ்டல் சார்ஜ் பார்க்கக்கூடாது, பிகாஸ் 5% ஆஃப் இன்க்ரீஸ் இன் லேபர் காஸ்ட் தான் பார்க்கணும், பிகாஸ் இட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ போஸ்டல் சார்ஜுங்கிறது இட் இஸ் நாட் கன்சிடர் ஆஸ் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்னு நம்ம போஸ்டல் சார்ஜஸ்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ லேபர் காஸ்ட் இன்க்ரீசஸ் பை 5%, it is considered more critical than a 15% increase in postal charges, because labor cost is a very critical expense in many industries. So this shows that not all deviations are equally important. So எல்லா deviations important கிடையாது. We should focus on critical areas. ஸோ நியூமரிக்கலாக லார்ஜாக இருந்தாலுமே கிரிட்டிக்கல் ஏரியா எதுவோ அதான் நம்ம பார்க்கணும், அதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். Next question. Mr. Arman is appointed as quality control manager in a factory. The list of steps to monitor the performance is shared with him. Mr. Arman is asked to put the following steps in the correct order. So அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஆர்டரா வந்து கண்ட்ரோல் மேனேஜரா இருக்காங்க, மிஸ்டர் ஆர்மன் கண்ட்ரோல் மேனேஜரா இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு மானிட்டர் தி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இங்க கிட்ட. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து நம்ம கரெக்ட் ஆர்டர்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. So first one is setting up of standards and the controlling process. That setting the criteria against which actual performance would be measured will be the first one. And the second one is, so actual performance வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கு certain criteria செட் பண்ணியாச்சு. ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் பர்சனலி அப்சர்வ் தி ஒர்க் டன் பை ஒர்க்கர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கையும் அவங்க வந்து பண்ணதை வந்து பர்சனலா அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா ஒன்று செட்டப் பண்ணியாச்சு ஸ்டாண்டர்ட்ஸை, அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், அந்த கிரைட்டீரியா கூட அவங்க பர்சனல் அப்சர்வேஷனை கம்பேர் பண்றோம். ஸோ கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், டீவியேஷன் எந்த இடத்துல லேக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து அந்த டார்கெட்டை, அந்த டீவியேஷன்ஸ் அக்கறா இருக்குல்ல, ஸோ அந்த டீவியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து நம்ம அந்த ஆர்கனைசேஷனோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் எம்ப்ளாயீஸ் மஸ்ட் பி ட்ரெயின் டு மீட் தி டார்கெட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ்லாம் நம்ம தெளிவாக பார்த்தாலே we can easily identify the answer. Next question. Rakesh is working in a blue pottery industry. ஸோ ப்ளூ பாட்ரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. ஹிஸ் ஜாப் இஸ் டு பெயிண்ட் தி பாட்ஸ். ஸோ அந்த ராகேஷ்க்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பானைலாம் இருக்குல்ல, அந்த பானையில வந்து கலர் பண்றது அவரோட வேலை. He daily paints 30 pots, out of which 2 or 3 get spoiled due to mishandling of the parts. Mishandling of the
பார்ட்ஸ். ஸோ இவரோட வேலை வந்து அந்த பார்ட்ஸை வந்து பெயிண்ட் பண்றதுதான். ஸோ இவர் டெய்லி வந்து பெயிண்ட் பண்றதுனால அந்த 30 பார்ட்ஸ்ல இருந்து ஒரு மேக்சிமம் எப்போதும் டெய்லியும் வந்து ஒரு 2 to 3 பார்ட்ஸ் வந்து உடஞ்சிரும். எதனால அவர் வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாதனால உடஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ் ஃபோர்மேன், அதாவது இவங்களோட ஃபோர்மேன் மிஸ்டர் மோகன் நோஸ் தட், அதாவது ஒரு மேனேஜர் ஒரு சுப்பீரியர் இருக்க ஒரு பொசிஷன், நோஸ் தட் அபவுட் தி டேமேஜஸ். இது மாதிரி டெய்லி வந்து 2 3 உடைச்சிருவாரு அப்படிங்கிறது. ஒரு 30 பார்ட்ல வந்து கண்டிப்பா 2 3 உடைச்சிருவாரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சுமே வந்து இந்த மோகன் வந்து ராகேஷை வந்து திட்ட மாட்டாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஒன் டே மோகன் ஸ்கோல்ஸ் ராகேஷ். ஸோ இப்படி வந்து ஃப்ரீக்வெண்டா 2 3 உடைஞ்சிட்டு இருக்கனால வந்து எதுவும் திட்டிக்க மாட்டாரு. பட் ஒன் டே வந்து மோகன் வந்து ராகேஷை திட்டுறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 30 பார்ட்ஸ்ல 5 பார்ட்ஸ் உடைக்கிறாரு, ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அது உடைக்கல, ஸ்பாயில் பண்ணிட்டாரு. He had spoiled 5 parts out of 30. ஸோ அப்படி 30 வந்து நீங்க வந்து லைக் உடைக்கலவங்க லைக் மிஸ் பெயிண்டிங் பண்றாங்க, ஒழுங்கா பெயிண்ட் பண்ணாம ஒரு மிஸ்ஹேண்டில்னால அந்த வரையறது வந்து கரெக்டா வராம போயிருது. அதுதான் வந்து எப்போதும் 2 இல்லைன்னா 3 பானையில அப்படி பண்ணிடுவாரு. பட் அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா 30 பார்ட்ஸ்ல 5 பார்ட்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ வந்து வழக்கமா 2 or 3 தான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ 5 அவுட் ஆஃப் 30ல 5 ஸ்பாயில் பண்றதுனால வந்து மோகன் வந்து ராகேஷை திட்டுறாங்க. ஸோ ஐடென்டிஃபை தி மெத்தட் ஆஃப் அனலைசிங் டீவியேஷன்ஸ். ஸோ இந்த அனலைசிங் டீவியேஷன் என்ன மெத்தட்னு நம்ம பார்த்தோம், 2 மெத்தட் பார்த்தோம். ஒன் இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்ட்ரோல் அண்ட் அனதர் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். பட் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எதனாலன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன்ங்கிறது வந்து ஒரு டெக்னிக். இது எதுக்காகனா ஒரு சிக்னிபிகண்ட் டீவியேஷன், ஒரு மேஜர் டீவியேஷன்ஸை மட்டும் நம்ம பாக்குறதா வந்து மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சீன்ல என்ன ஆயிருக்குன்னா மிஸ்டர் மோகன் இக்னோர்ட் யூஸ்வலி 2 to 3 ஸ்பாயில் பார்ட்ஸ். ஸோ யூஸ்வலா 2 to 3 ஆகிறனால மோகன் வந்து ராகேஷ் எதுவும் சொல்றது இல்லை. பட் எப்போ வந்து இந்த 5 அளவுக்கு டேமேஜ் ஆகுதோ அப்பதான் வந்து ஒரு நோட்டபிள் இன்க்ரீஸ், அதாவது நம்ம அக்செப்டபிள் லிமிட்டுக்கும் தாண்டி அந்த ப்ராசஸ், அதாவது அந்த டேமேஜ் நடக்கிறனால தான் இம்மிடியட்டா மோகன் வந்து ராகேஷை திட்டுறாங்க. ஸோ விச் இஸ் the deviation crossed an acceptable limit, which is a classic example of management by exception. So acceptable limit and acceptable certain range தாண்டி நடக்கிறனால அந்த ஒரு சீக்வன்ஸ் இந்த கேஸ்ல இருக்கனால மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங்ல நம்ம என்னென்ன வரும், நம்ம இப்போ ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் அண்ட் மாடர்ன் டெக்னிக்ஸ் பார்த்தோம். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ மாடர்ன் டெக்னிக், மேனேஜ்மெண்ட் ஆடிட் இது மாடர்ன் டெக்னிக், இது வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ மாடர்ன். பிரேக் ஈவன் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வந்து இட் இஸ் ட்ரெடிஷ்னல். ஸோ ஏபிடி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நான் 1 மார்க் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் டெக்னிக் எது, மாடர்ன் டெக்னிக் எது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், which of the following statement is incorrect regarding modern techniques of controlling? So modern techniques of controllingல incorrect statements என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So return on investment is measuring whether invested capital has been used effectively for generating return. So நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, ஸோ நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணா எஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ரேஷியோ அனாலிசிஸ் ரெஃபர்ஸ் டு அனலைசிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க ரேஷியோஸை வந்து அனலைஸ் பண்றதா ரேஷியோ அனாலிசிஸோட வேலை. ஸோ இதுவும் கரெக்ட் தான். PERT and CPM are used to costing. So this is the wrong one. Next, D, management audit is a systematic appraisal
of the overall performance of the management. Correct. Management auditing overall performance of the management வந்து ப்ராசஸை ஒழுங்கா ஆடிட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணி கொடுக்கறதா மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஸோ இங்க பிஇஆர்டி அண்ட் சிபிஎம் என்ன சொல்றோம்னா, பிஇஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எவால்வேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். இது வந்து ஒரு ப்ரோக்ராம் எவால்வேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். சிபிஎம்ங்கிறது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், அதை வந்து சிபிஎம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் வந்து யூஸ்டு டு டூ காஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து காஸ்டிங்காக யூஸ் பண்ணல. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்டோட மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தான் இந்த பிஇஆர்டி அண்ட் சிபிஎம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ இட்ஸ் யூஸ்டு ஃபார் பிளானிங், ஷெட்யூலிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து ஒரு பிளானிங் பண்றதுக்கு, ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஷெட்யூல் பண்றதுக்காக தான் வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்றோம். பட் இது வந்து காஸ்டிங்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி ராங் ஆன்சர். ஸோ இது மோஸ்ட்லி வந்து காஸ்ட்டுக்காக இல்லாமல் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை தி கிரிட்டிக்கல் பார்ட் இன் தி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி ராங் ஒன். 17th one, which technique of managerial control determines the level of activity at which the firm can earn its target profit? ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ எஃபெக்டிவா யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது. பட்ஜெட்டிங் கண்ட்ரோல்னு பிளானிங் இன் அட்வான்ஸ் இதுவும் கிடையாது. ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேல்ஸ், அது என்ன சொன்னேன், காஸ்ட் வால்யூம் பத்திலாம் நம்ம ரிலேஷன்ஷிப் படிக்கிறதா வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஸோ அந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ல தான் வந்து எந்த அளவுக்கு நம்மளால வந்து then என்ன சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் டிட்டர்மைன்ஸ் தி லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அட் விச் தி firm கேன் earn its target profit. ஸோ என்ன சொன்னோம், நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க ப்ராஃபிட்டை டார்கெட் பண்றதுக்காக தான் மெயின் திங்கா இவங்க பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் break even analysis is the correct one. Ratio analysis வந்து நம்ம financial statementல இருக்க ratios எல்லாம் analyze பண்றது. So break even analysis தான் நம்ம இருக்க டார்கெட்டை அச்சீவ் பண்ண பார்க்கறது. So option C is the correct answer. So that's all we are deal about the previous year question.